அம்மாச்சி வாங்க அம்மாச்சி. ஐயோ வேணாம்மா, விடுமா, அம்மாச்சிக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மாச்சி, இந்த காலத்துல யாருதான் போடாம இருக்கா. வாங்க அம்மாச்சி. சொன்னா கேளுமா, அம்மாச்சிக்கு வெக்கமா இருக்கு. அதெல்லாம் முடியாது, நீங்க வந்தாதான் விடுவேன். நான் எவ்வளவு ஆசையா டவுன்ல இருந்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாருக்கும் காட்ட வேண்டாமா? வாங்க அம்மாச்சி. சரி சரி, கையை விடு, நான் வரேன். வாங்க. அப்படியே வயசு பிள்ளை மாதிரியே இருக்கியா அம்மாச்சி? வாங்க அத்தை கிட்ட போய் காமிப்போம். ஐயோ வேணாம்மா, அவ பார்த்தா பூமிக்கும் வானத்துக்கும் குதிப்பா. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வாங்க அம்மாச்சி. வேண்டாம்மா, காலையில தான் அந்த காசிகனி வந்து மூட்டி விட்டுட்டு போயிருக்கா. மறுபடியும் நம்ம இப்படி இருந்தோம்னா அவளுக்கு கூட கொஞ்சம் கோவம் தான் வரும். அவளை அப்படியே விட்டுருவோம். ரொம்ப நல்லா இருக்கு. இங்க என் வயிற்றுல நெருப்பை கொட்டிட்டு நீங்க 2 பேரும் நல்லா ஜாலியா இருக்கீங்களா? எம்மாடி அந்த பிள்ளையே எதுவும் சொல்லிடாதம்மா, அது மனசு வெறுத்துரும். சொல்லாம மடியில வச்சு கொஞ்சுதவ பிள்ளைய. ஏம்மா இது என்ன துணி? வயசு ஆக ஆக அறிவு மங்கிக்கிட்டே போதா? ஐயோ அத்தை, அம்மாச்சி எதுவும் சொல்லாதீங்க. நான் தான் நேற்று டவுனுக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தேன். நான் யாருக்கிட்டையும் பேச விரும்பல. எம்மாடி, நான் தான் ஆசைப்பட்டு போட்டுக்கிட்டேன். இரு, நான் இப்போ சேலை கட்டிடுதேன். இவளை வீட்டுக்குள்ள விட்டது யாரு? என்னைக்கு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அன்னையில இருந்து என் நிம்மதியே போச்சு. இவன் நின்ன இடத்த பினாயில் ஊத்தி கழுவி விடணும். வீடெல்லாம் தொடச்சு விட்டு கோமியம் தொளிச்சு விடணும். பீட வீட்டுக்குள்ள வந்து தங்கிடும் போல. எம்மாடி, எது பேசினாலும் பார்த்து பேசுமா, வார்த்தையை கொட்டிடாத. கொட்டின வார்த்தையை அள்ள முடியாது. உங்க ஆட்டத்துக்குலாம் முடிவு கட்ட ஒருத்தி வரா. நான் ஒத்தாள இருக்க போய் தானே இவன் இந்த ஆட்டம் ஆடுதா. நாளைக்கு உங்க ஆட்டத்தெல்லாம் அடுக்கிறதுக்கு ஒருத்தி வரா. யாருமா இம்மா? என்னம்மா சொல்லுதே? யார் வரா தெரியுமா? பூரணி. பூரணியா? ஆமா, அவதான். இனிமே அவ இங்கதான் இருப்பா. அவ வந்ததுக்கு அப்புறம் இவ எப்படி வீட்டுக்குள்ள வரான்னு நான் பாத்துக்கிடுதேன். இன்னைக்கு ஒரு நாள் தானே, நல்ல ஆட்டம் போடுங்க. எம்மாடி, யார் அம்மாச்சி அந்த பூரணி? எம்மாடி, உன் அத்தைக்காரியோட அக்கா மகா, என் மூத்த பேத்தி. உன் புருஷனுக்கு அக்கா, உனக்கு நாத்தனார் வரமா? சாலி, நான் என்னடா அத்தை மட்டும் தானே இருக்காவ, அத்தை கிட்ட எப்படி சண்டை போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு நாத்தனாரம் வரும்போதா, சரி எனி டைம் பாஸ் தான். எம்மாடி, விளையாட்டுத்தனமா இருக்காதம்மா. அவ இவ்வளவு மதி கிடையாது. ரொம்ப கோவக்காரி, கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணி விட்டுருவா. யாரா இருந்தாலும் வரட்டமாச்சி, பாத்துக்கிடலாம். என்ன இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. நாத்தனாரா இருந்தாலும் சரி, மாமியாரா இருந்தாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, நான் கேட்க மாட்டேன். நான் வரதான் செய்வேன். எம்மாடி, உன் அத்தைக்காரி பேசினது மனசுல எதுவும் வச்சுக்கிடாதம்மா. ஐயோ அம்மாச்சி, கோவத்துல 2-3 வார்த்தை வரதா செய்யும். அதெல்லாம் பெருசா எடுத்தா வாழ்க்கையை ஓட்ட முடியுமா? அது சரி, இந்த சுடிதார்ல நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? அடிச்சு சும்மா இரு. அடேங்கப்பா, அம்மாச்சிக்கு வெக்கெல்லாம் வருது. நான் போறேன். அம்மாச்சி நில்லுங்க. ஆளை விடுச்சாமி. ஐயோ அம்மாச்சி, இன்னொரு ட்ரெஸ் இருக்கு, அதையும் போட்டு பார்த்துருவோம். போதும், உன் விளையாட்டுக்கு நான் வரல, ஆளை விடு. நம்மள இந்த வீட்டை விட்டு வரட்டுறதுக்கு நம்ம அத்தை நாத்தனாரை வர வைக்காங்களா? எப்படி கீரியும் பாம்பும் சண்டை போடுற மாதிரி நாங்க சண்டை போடணும். பாப்போம், நாத்தனாரா இல்லைன்னா அந்த அள்ளியான்னு. எந்த கொத்தனார் வந்தா என்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஐயோ கொத்தனார் இல்லை, நாத்தனார். ஏட்டி, என்ன செந்திரு இந்த பக்கம்? மருமவ வீட்டுக்கு வந்தாளா? எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? கேக்க உங்க கையை காலா நினைச்சு கேட்க, ஊருக்குள்ள யாருக்கு அப்படி பேசுதா என்று சொல்லுங்க. வேற யாரு? நான் தான். ஏன் சந்திரி, என்னாச்சு? என் மானமே போச்சுக்க. இந்த பயலை பெத்து வளர்த்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணக்க. நீங்க தாக்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னம்மா சொல்லு. இக்க என் அக்கா மக பூரணியை வர வச்சிருக்கேங்க. அதான்க்கா என் பையலுக்கு அக்கா. அப்பவா மருமவளுக்கு நாத்தனாரே? ஆமாக்க. என்னமோ ஊருக்குள்ள எங்க குடும்பத்தை பத்தி யாரும் பேசாம நீங்க தாக்க பாத்துக்கிடணும். இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்கக்க, உங்க காலுக்கு செருப்பா இருப்பேன். ஐயம்மா செந்திரி, ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுதா? ஊருக்குள்ள இனிமே உன் குடும்பத்தை பத்தி யாரும் எதுவும் பேசாத மாதிரி நான் பாத்துக்கிடுதேன். ஆனா நான் சொல்றத நீ கேட்கணும். என்னக்கா சொல்லுங்க. அதான் இனிமே அந்த பிள்ளைக்கு ஒரு நாத்தனார் வந்துட்டுல, நாத்தனார் கொடுமை என்னங்கிறத நீ காட்டு. என்னக்கா சொல்லுறியே? அந்த பிள்ளை எப்பயும் போல வீட்டுக்கு வரட்டுட்டி. எத்தனை சினிமா பார்த்துருப்போம். அவன் என்னமோ உன் வீட்டுக்கு வரக்கூடாது, உன் வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னா நல்ல வேலை வாங்கு. வேலை வாங்கினா கழுத தன்னால ஓட போது பயந்து. என்னக்கா சொல்லுதியே? ஆமா சந்திரி, நாத்தனார் கொடுமை எப்படி இருக்குன்னு காமிட்டி. வேணுக்குன்னு காப்பி கப்ப கீழே போட்டு உடைங்க, மறுபடியும் அதை துடைக்க சொல்லுங்கட்டி. அவ வைக்கிற குழம்புல உப்பள்ளி போடு, சுவாத்துல கல்லள்ளி போடு, கொடுமைப்படுத்துங்கட்டி. எதுக்கு வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு வரட்டுதியோ? வரட்டு வந்து நீங்க கொடுமைப்படுத்துங்க. இக்க இது பாவம் இல்லையா?
ஏமாடி உன் குடும்பத்தை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாதுன்னா இது நீ செஞ்சுதான் ஆகணும். செந்திரு மருமவளை வீட்டை விட்டு வரட்டிட்டாளான்னு இந்த ஊர் பேசணும். ஆமாக்க, அதுக்கு நான் சொன்னதுதான் ஒரே வழி, நாத்தனார் கொடுமை. நீங்க சொல்றதாக்கா சரி, புரிஞ்சா சரி. புரியுதுக்க. இனிமே என் ஆட்டத்தை பாருங்க. ஏப்பா, ஒரு மாசமா ராத்திரி தூக்கமே ஒழுங்கா வரல. இனி இன்னைக்கு ராத்திரி வரும், நல்ல உறக்கம் வரங்களாம். பஞ்சவரணா இவ வீட்டுல என்ன சங்கதி போய் விசாரிப்போம். நாளைக்கு மேகத்தருவுக்கு போயிட வேண்டியதான். அங்க ஏதோ பஞ்சாயத்துனாவோ என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரணும். ஒரு நாளைக்கு ஒரு புறணியாவது பேசலன்னா உறக்கமே வர மாட்டேங்கி. இக்கா என்ன ஷாம்புக்கா போடுதியே? கிளீனிங் பிளஸ் டி. ஏக்கா கிளீனிங் ப்ளஸ்ஸு கிளீனிங் மைனஸு பெருக்களின்ட்டு எல்லாம் போட வேண்டியதானே? கீரிக்கு அப்படி ஒரு ஷாம்பு கிடையாது. நான் எப்பயும் ஹெட்டுன்னு சொல்றதாப்பா போடுவேன். ஹெட்டுக்கும் ஷோல்டருக்கும் என்னக்கா சம்பந்தம்? அதை போட்டு ஏன் தேய்ச்சிக்கிட்டு? அப்ப நீ போடுற ஷாம்புக்கு மட்டும் என்னட்டி சம்மந்தம்? அதுல பாருங்க, முன்னாடியே கிளீனிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கா. மண்டையை கிளீன் பண்ணி விட்டுறாங்க. ஆமாம், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுப்பாங்க. ஒரே பேனு குட்டி போட்டு ஈரு முட்டை அங்கே இங்கிட்டு சுற்றுது. ஆமாட்டி, ஒரே கடிச்சுக்கிட்டே அலையுதுவோ. கொஞ்சோண்டு பியானு பறக்க. நான் பேனு போகிறதுக்கு ஒரு மறந்து சொல்லட்டாக்க. சொல்லு பாப்பா. சீமெண்ணெய் இருக்குல்லக்கா, சீமெண்ணெய். வேப்பெண்ணையாட்டி? ஐயேக்கா, வேப்பெண்ணெய் தடவுனா நாத்தம் பக்கத்தில் இருக்க முடியாது. ஆமா ஆமா. சீமெண்ணெய் இருக்குல்ல, அந்த ரேஷன் கடையில் ஊற்றாவில்லக்கா எண்ணெய், அது. அந்த பெரிய டின்னா வச்சிருப்பாவளே. நே வந்துட்டு. அந்த எண்ணெயை தேய்ச்சி விட்றனாக்கா. ஏட்டி, அது தேய்ச்சா பியானு பேருமாக்கா? ஆமாம், அது தேய்ச்சா பேனு போயிடும். ஒரு தீக்குச்சியை கொளுத்தி வச்சா உசுரே போயிடும். பியானு போவதுக்கு மெடிக்கல்ல மருந்து இருக்குட்டி, போங்கட்டி அங்கிட்டு. ஏட்டி நெட்டூஸ், நம்மளை தேடி அள்ளி வந்திருக்காட்டி. அள்ளி என்ன இந்த பக்கம்? உங்ககிட்டலாம் ஒரு உதவி கேட்கலான்னு தான் வந்தேன். ஏம்மா என்னாச்சி? நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க. இனிமே நீங்களும் எங்க கூட்டத்துல ஐக்கியமாயிக்கிடலாம். ஆமா அள்ளி, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வீட்டில் என்ன வேலை? புருஷனை வேலைக்கு அனுப்பிட்டு இந்த மரத்தடிக்கு வந்துருன்னே. சி ஏக்க, நீங்கள் கெட்ட மாதிரி அந்த பிள்ளையும் கெடுக்காதியக்க. ஏட்டி நானாட்டி கெடுக்குதேன்? எந்த மாடலேஷனில் கேட்டாலும் நீங்கள் தாக்க கெடுக்குறியே. ஆமா, நானே இப்படிதான் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஒன்னைய மாதிரி இங்க வந்தேன். பிறகு குழம்பு வாங்க, சோறு வாங்க, கூட்டு வாங்க அடைய வச்சுட்டாவோ. சி அம்மா, கூடயே இருந்துக்கிட்டு இப்படி குழி பறிக்கலட்டி. குழி பறிச்சா பரவாயில்ல, பெரிய பள்ளம்லாம் பறிக்கியோ. அவ்வளோ கிடக்கல்வ. நீ உட்காருமா. உனக்கு என்னம்மா உதவி வேணும்? கூட்டு, பொரியல், அவியல், சமையல், சாம்பார், பருப்பு குழம்பு எது எப்படி வைக்கணும்னு தெரியணுமா? சொல்லு, நான் சொல்லி தரேன். காப்பி, தண்ணி, ஹார்லிக்ஸ், பூஸ்டி, காம்ப்ளனு இதெல்லாம் எப்படி போடணும்னு தெரியணுமா? ஏன்ட்ட சொல்லு, நான் சொல்லி தரேன். சுடு தண்ணி எப்படி போடணும்னு தெரியணும்னா என்கிட்ட சொல்லு, நான் சொல்லி தரேன். என்ன அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்க. அப்புறம் என்ன உதவிமா? ஒரு ஆளை பழி வாங்கணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு எங்க அக்கா ஒத்த ரோசா அதான் முன்னாடி உட்காந்துருக்கா, அவளை ரங்க நாயகி. இவியலுக்கு தான் சரி வரும். ஏட்டி, நான் நல்லா பண்ணுறேனோ இல்லையோ, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க டி. சரி, அதை விடுங்கக்க. யாருன்னு கேளுங்க. ஏன் அள்ளி, உன் மாமியாரையே பழி வாங்கணும்? ஐயோ, இல்லை இல்லை. அப்புறம் யாருமா? ஏட்டி நெட்டூஸ், நீ பேசிக்கிட்டே அப்படி சொரிஞ்சு விடு, பியானெல்லாம் கடிக்கி. நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்கள் அம்மாச்சி தானே? உங்கள் வீட்டுக்காரோட அம்மாச்சி தானே டி? ஐயோ அக்கா, அவங்களெல்லாம் இல்லை, அவங்களாம் ரொம்ப நல்லவங்க. அப்போ யார் அள்ளி சொல்லு. இந்த காசிகனின்னு ஒரு பாட்டி எழுதுல, அதுதான். ஆடா, அது விவகாரம் பிடிச்ச கிளவியாச்சே. ஆமாக்கா, நானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எங்க மாமியார் வீட்டுக்குள்ள போறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்து எங்க அத்தை மனசுல இடம் பிடிக்கணும். ஆனா இந்த காசிகனி பாட்டி வந்து டெய்லி ஏதாவது கோழி மூட்டி விடுத்துட்டே போயிருதுக்கா. கையை உடைக்கணுமா காலை உடைக்கணுமா? இல்ல இல்ல, பேசுற அந்த வாய தச்சிடலாம். இல்லை நெட்டோஸ், இந்த மாதிரி வீட்டுக்கு வீடு சண்டையை மூட்டுற கிளவியெல்லாம் தலைகளை தொங்கிடணும். சொல்லுமா, உனக்கு என்ன செய்யணும் சொல்லு, செஞ்சுருவோம், சிறப்பாக செஞ்சுருவோம். சொல்லு, எங்களை நம்பி வந்துட்டா பத்தியா, செஞ்சு விட்ருவோம். ஐயோ, அதெல்லாம் வேணாக்கா. இனிமே எங்க அத்தை வீட்டு பக்கமே அது வராத மாதிரி பண்ணி விட்டுருங்க. உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. மற்றபடி நான் தான் செய்ய சொன்னேன்னு சொல்லக்கூடாது. எனக்கு எப்படியாவது எங்க அத்தை கூட ஒன்று சேரணும், அது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. அள்ளி, நீ நம்ம பிள்ளை, கவலைப்படாம போ. உன் பேர் வெளியே வராது. மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுதோம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நான் வாரேன். ஏட்டி நெட்டூஸ், அந்த பிள்ளை சொல்லது உண்மைதான் டி. அந்த கிளவி இப்படிதான் வீட்டுக்கு வீடு கோழி மூட்டிட்டே அலையுது. நானே ஒரு நாள் போட்டு தள்ளணும்னு நினைச்சேன், ஆனா இது நல்ல ஆஃபர் டி. ஆமாக்க, நானும் பார்த்துருக்கேன். நல்ல வேலைப்பா, எனக்கு மாமியார் இல்லை, இல்லைன்னா என்னெல்லாம் கோழி முட்டி விடுமோ தெரில. இந்த பிள்ளைக்கு சுட்டியாவது அந்த கிளவி ஏதாவது பண்ணணுக்கா. ஆமா.